பாவலர் எரிசின கொற்றவன் அவர்களின் சோதனை. பொதுவாக சிறைவாசிகளுக்கு அப்படிப்பட்ட சலுகைகள் அளிக்கப்படுவதில்லை. ஆனால் அவர் மட்டும் ஆண்டுக்கு ஒருமுறை வெளியே வருவார். அதற்காக மற்ற சிறைவாசிகள் சினம் கொள்வதில்லை. ஓராண்டு கால தனிமை சிறைவாசத்தினால் தன் மீது அப்பிக் கிடக்கும் இருளை சூரியனின் கிரணங்கள் சுட்டெரிக்கட்டும் என்று வீதியெல்லாம் சுற்றி வருவார். சூரியன் சுரக்கும் சுத்தமான பால் அல்லவா வெளிச்சம். தாகத்தில் அறியும் தண்ணீரின் அருமை போல், பசியில் அறியும் உணவின் அருமை போல், இன்னும் அழுத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் செத்தபின் அறியும் தாயின் அருமை போல் சிறைவாசிக்குத்தானே தெரியும் சூரிய வெளிச்சத்தின் அருமை. அந்த ஒற்றை நாள் நகர்வலத்தில் காணும் காட்சிகளே போதுமானது. அடுத்த ஓராண்டு கால தனிமையில் அவர் அசை போட்டு ஆனந்தப்பட்டு கொள்வதற்கு. பார்ப்பதையெல்லாம் விழித்திரையில் சிக்கென பிடித்து வைத்து பார்த்து பரவசப்படுவார். மூலத்தை நகலெடுத்தாலும் நகல் நகல்தானே, மூலமாகி விடுமா நகல்? ஒற்றுமைகள் வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் ஒன்று போல் உலகில் ஒன்றும் இருப்பதில்லை. இதில் ஓராண்டை போல அடுத்த ஆண்டும் இருந்து விடுமா? அன்று அவர் வெளியே வந்தார். அமைச்சர் வருவதால் முடக்கப்பட்டது கிழக்கு வீதி. மேம்பாலம் இடிந்ததால் மூடப்பட்டது மேற்கு வீதி. வெட்டி கொலை செய்து விட்டார்களாம். காவலர் கூட்டத்தால் நிறைந்து வழிகிறது வடக்கு வீதி. தெற்கே சூலமாம், போக வேண்டாம் என்றார் புரோகிதர். இருந்தும் பயனில்லை தெற்கு வீதி. வீதியை நோவதா விதியை நோவதா? கவலை கரையான்கள் நெஞ்சத்தை அரிக்க, துன்பச் சாகரம் தொண்டையை அடைக்க, மாப்பிள்ளை தோரணை மாறாமல் மனக்கவலையோடு திரும்பினார் சிறையை நோக்கி. எங்கோ ஒரு குரல், அடியே சந்தனமாரி, கொடுமையை கேட்டியா? இந்த வருஷ சாமி ஊர்வலம் ஆரம்பிக்கும் முன்னாடியே நின்னு போச்சா முடி? ஆத்தி, இது என்னடி சாமிக்கு வந்த சோதனை?